காதல் என்பது வலியோ சாபமோ? வீட்டுக்கு வந்த ராஜி ரொம்பவுமே ஓஞ்சு போய் இருந்தா. அவ ஹாலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவளை பார்த்த உமா அவளை நோக்கி ஓடி வந்தா. என்னடா ராஜி, என்னாச்சு? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டவர்கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, கொஞ்சம் தலைவலி, டயர்டா இருக்கு, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு சொன்னவளை கூர்ந்து பார்த்துட்டே இருந்தா உமா. தன் தாய் தன்னை கூர்ந்து பார்க்கறத கண்ட ராஜி தன்னோட முகத்தை திருப்பிட்டா. அம்மா, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு தாயோட முகத்தை பார்க்காமையே சொன்ன ராஜி உமா பார்த்துக்கிட்டே நின்னா அவளை. என்னமோ பெத்தவளுக்கு ஏதோ தவறா தெரிய மனம் பதறிப்போய் தன்னோட கணவனுக்கு அலைபேசியில தொடர்பு கொண்டா. மனைவியோட அழைப்ப அந்த நேரத்துல எதிர்பார்க்காத ராஜாங்கம் அடுத்த ரிங்லயே போனை எடுத்து, என்ன உமா, என்னாச்சு? இந்த நேரத்துல எல்லாம் நீ அனாவசியமா எனக்கு போன் பண்ண மாட்டியே, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டவர்கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ராஜி 2 நாளா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா இல்லையா, இப்பதான் திரும்பி வந்தா. ஆனா முகமெல்லாம் செவந்து போயிருக்கு, நடக்கவே முடியாம ஓஞ்சு போய் நடந்து வந்தா. எனக்கு என்னமோ மனசே சரியில்லைங்க, ராஜிக்கு ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல, ஒருவேளை அவ ஃப்ரெண்டோட நோய் அவளுக்கு ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு தான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னவகிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, நீ கவலைப்படாத, நான் வரும்போது டாக்டர் நாராயணனை கூட்டிட்டு வந்துடுறேன், அவன் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுவான், நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத சரியா, இதோ 1 மணி நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அலைபேசியை துண்டிச்சுட்டு டாக்டர் நாராயணனை கூப்பிட்டாரு. நாராயணன் அவங்களுடைய குடும்ப மருத்துவர். வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனே நாராயணனை தான் ராஜாங்கம் கூப்பிடுவார். லதாவுக்கு கேன்சர்னு சொல்லும்போது கூட அவரை அழைக்கிறதா தான் சொன்னாரு. ஆனா லதாவும் கல்பனாவும் ஏற்கனவே ஒரு மருத்துவரை நாடி சென்றிருந்தனால நாராயணனை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ராஜாங்கமும் அதை ஏத்துக்கிட்டாரு. நாராயணன் ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு வயசு 60க்கு மேல இருக்கும். நல்ல அனுபவம் உள்ள கைராசிக்காரான மருத்துவர். முகத்தை பார்த்த உடனே என்ன வியாதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையுள்ளவர். அதனால நாராயணனை ராஜாங்கத்திற்கு ரொம்பவுமே பிடிக்கும். உடனே நாராயணனை தொடர்பு கொண்டாரு அவரு. ராஜாங்கத்தோட அழைப்பை ஏற்ற நாராயணன், ஹலோ ராஜாங்கம், என்ன ரொம்ப நாளா உங்க வீட்ல இருந்து ஒரு போன் கூட காணோம், எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்ட ராஜா, எல்லாரும் நல்லா இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் நல்லா இருந்தா எங்களுக்கெல்லாம் எப்படி வருமானம் வரும் அப்படின்னு கிண்டலோட கேட்டாரு. எப்பவுமே நாராயணன் அப்படிதான் நகைச்சுவா பேசிட்டே இருப்பாரு. உங்க வருமானத்துக்கு நேரம் இப்ப வந்துருச்சே அப்படின்னு சொன்ன ராஜாங்கத்திற்கிட்ட, என்னாச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோட கேட்டாரு நாராயணன். இப்போ ராஜிக்கு தான் அப்படின்னு சொல்லி நிறுத்தியவர்கிட்ட, ராஜிக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? தெரியல டாக்டர், ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ வீட்டுக்கு 2 நாளா போய் தங்கிட்டு வந்தா. வரும்போதே ரொம்ப சோர்வா இருந்ததா உமா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னான், அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன ராஜாங்கத்துக்கிட்ட. ஓ, ஒருவேளை அவ ஃப்ரெண்டோட ஃபீவர் ஏதாவது ராஜிக்கு வந்திருக்கலாம், நான் 1 மணி நேரத்துல கிளம்பி வந்துடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்க ராஜாங்கம் அப்படின்னு சொன்னாரு. சரி டாக்டர் அப்படின்னு சொல்லி போனை வச்சாரு ராஜாங்கம். உடனே வீட்டுக்கு கிளம்பியும் போனாரு. அங்க உமா கவலையான முகத்தோட ராஜாங்கத்துக்காக காத்துட்டு இருந்தா. அவளுடைய சோர்வான முகத்தை பார்த்த ராஜாங்கம், மணி 2 போகுது, நீ சாப்பிட்டியா இல்லையா உமா அப்படின்னு கேட்டவர்கிட்ட, இல்லைங்க, ராஜியை இப்படி பார்த்ததுல இருந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசே வரல, அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியணும், வாங்கல போய் அவகிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். உமாவோட கவலையை உணர்ந்த ராஜாங்கம், சரிம்மா வா போய் என்னன்னு கேட்டுடலாம் அப்படின்னு தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு ராஜியோட அறை கதவை தட்டினாரு. தன்னோட அறையில வந்து படுத்த ராஜிக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிச்சுது. மகிழ்னால ஏற்பட்ட உடல் காயமும் மனக்காயமும் அவளை தூங்கவே விடாம செஞ்சுது. அழுதுகிட்டே இருந்தா ராஜி. அப்போ திடீர்னு கதவு தட்டப்பட, அம்மா இருக்குமோ அப்படின்னு நினைச்சபடி கண்களை அழுந்த தொடச்சுக்கிட்டு கதவை திறந்து பார்த்தா.
அறைக்கு வெளியே தன்னோட அம்மாவோட அப்பாவையும் நிக்கிறத பார்த்து அதிர்ச்சியானா. அப்பா அப்படின்னு கூப்பிட்ட பொண்ணை பார்த்து, என்னடா ராஜி, என்னாச்சு? முகமெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு, கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு, உடம்பு சரியில்லையாடா அப்படின்னு அவளுடைய தலையில கைய வச்சு அவர் அவளை உள்ள கூட்டிட்டு போனாரு. அவ படுக்கையில உட்கார வச்சாரு. தன்னோட அப்பாவை பார்த்த ராஜிக்கு மனசெல்லாம் பாரமா போச்சு. அவளால அவளுடைய அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. ஓன்னு கதறி அழுதா ராஜி. அவ அப்படி அழறத பார்த்த பெத்தவங்க அதிர்ச்சியில தங்களை மறந்து அப்படியே நின்னாங்க. 2 நிமிஷம் கழிச்சுதான் 2 பேருக்கும் சீனனவே வந்துச்சு. என்ன ஆச்சு ராஜி, ஏன் இப்படி கதறி கதறி அழற? ஏதாவது பிரச்சனையா? உடம்பு ஏதாவது சரியில்லையாமா? டாக்டர்கிட்ட போயிடலாம் வரையா அப்படின்னு அவசரமா கூப்பிட்ட உமாவை பார்த்து, இல்லம்மா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு உமாவை கட்டி பிடிச்சா ராஜி. தன்னோட மகள் ஏன் இப்படி அழறான்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பொண்ணை சமாதானப்படுத்துற விதமா அவளுடைய முதுகையும் தலையையும் தடவி கொடுத்துட்டே இருந்தா உமா. ராஜாங்கத்துக்கும் தன்னோட பொண்ணு ஏன் அழறான்னு புரியவே இல்லை. யோசனையோட உமாவை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல ராஜியோட அழுக அடங்கினதும் அவளை விலக்கி அமர வச்ச பெற்றவங்க ராஜிய என்னன்னு விசாரிச்சாங்க. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி கதறி அழுதுகிட்டே இருக்க? சொல்லுடா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணிடலாம். உங்க அண்ணாவுக்கு உடனே போன் பண்ணி இங்க வர வச்சிடலாம், சொல்லுடா அப்படின்னு கேட்டாரு ராஜாங்கம். தன்னோட அண்ணனோட பேரை கேட்ட உடனேதான் ராஜிக்கு தான் இவ்வளோ நேரம் அழுததே நினைவுக்கு வந்துச்சு. ஐயோ, நாம அழுது நம்மளே நம்ம காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு வினாடி நினைச்சவ கண்களை அழுந்த துடித்துக்கிட்டு கம்பீரமா நிமிர்ந்து உட்கார்ந்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, மனசு ஏதோ சங்கடமா இருந்துச்சு, அதனாலதான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ராஜாங்கம், அதாம்மா என்ன சங்கடம் உனக்கு? நீ காலேஜுக்கு போற பொண்ணு, உனக்கு அப்படி என்ன சங்கடம் வந்துட போகுது? அதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், உண்மையை சொல்லுடா அப்படின்னு கேட்டாரு அப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, என்னோட ஃப்ரெண்டை நான் பார்க்க போனேன் இல்லையா, அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியலப்பா. என் கூட ஓடியாடி நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு இப்படி உடம்பு முடியாம படுத்ததும் மனசெல்லாம் தவிச்சு போச்சுப்பா அப்படின்னு வாய் கூசாம போய் சொன்னா ராஜி. அதை கேட்ட ராஜாங்கத்துக்கும் உமாவுக்கும் ராஜி மேல நம்பிக்கையே வரல. அதுக்காகவா தங்களோட பொண்ணு இப்படி அழறா அப்படின்னு நினைச்சவங்க அதுக்கு மேல ராஜியை வற்புறுத்தி எதையுமே கேட்கல. மறுபடியும் அவ அழுதா அவங்களால தாங்கவே முடியாது அப்படின்னு உணர்ந்தவங்க, சரிதானம்மா, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, என்ன இப்படி அழுதுகிட்டே இருந்தா உனக்கும் அந்த காய்ச்சல் வந்துடும், நீ படுத்து தூங்கு, நான் டாக்டர் நாராயணனை வர சொல்லியிருக்கேன், அவர் வந்து உன்னை செக்அப் பண்ணிட்டு ஃபீவர் ஏதாவது இருந்தா மாத்திரை கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்ன தந்தையை பார்த்து விழுக்குன்னு நிமிர்ந்து உட்கார்ந்தா ராஜி. ஐயோ, டாக்டரா? அவர் வந்து பரிசோதிச்சா தன்னை பத்தின விவரம் பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு பயந்த ராஜி உடனே, அப்பா எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், டாக்டர் எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லுங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன்னு புலம்புனபடியே இருந்தா ராஜி. ராஜாங்கத்துக்கு இப்போ இன்னும் ஒன்றும் புரியல. டாக்டரை வர சொன்னா இவையே இப்படி கதறா அப்படின்னு நினைச்சவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி, டாக்டர் வந்து உன்னை என்ன பண்ண போறாரு? நீ என்ன சின்ன குழந்தையா? என்ன ஒரு அதிகபட்சமா ஒரு ஊசி போடுவாரா? அவ்வளவுதானேடா, அதுக்கு போய் ஏன் இப்படி அழற? ஊசி போடுறது உனக்கு என்ன புதுசா? எத்தனையோ தடவை நம்ம காய்ச்சலுக்கு ஊசி போட்டிருக்கோமே, நீ என்ன சின்ன குழந்தையாமா அப்படின்னு கேட்டாரு ராஜாங்கம். ஆனா ராஜி தன்னோட அம்மாவை திரும்பி பார்த்து, அம்மா டாக்டர் எல்லாம் வேண்டாம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதான் அதை பார்த்துட்டு எனக்கு அழுகழுகே வந்துருச்சு அப்படின்னு விடாம அதையே சொல்லிட்டு இருந்தா. அவளை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு நினைச்ச உமா, டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி அழுகிறவ டாக்டர் வந்தா எத்தனை தடவை அழுவாளோ அப்படின்னு நினைச்சவ தன்னோட மகளோட நெற்றியிலையும் கழுத்துலையும் கை வச்சு பார்த்தா. காய்ச்சல் எதுவுமே இல்லைன்னு நினைச்சவ, சரி ராஜி, உனக்கு காய்ச்சல் தான் எதுவுமே இல்லையே, டாக்டரை இங்க வர வேண்டாம்னு சொல்லிடுறோம், சரிதானா? இப்போ நீ அமைதியா தூங்குடா, நீ நல்லா தூங்கி எந்திரிச்சாலே உனக்கு மனசெல்லாம் தெம்பா இருக்கும்
அம்மா ஏதாவது அப்புறமா உனக்கு பிடிச்சதா சாப்பிட கொடுக்குறேன் என்ன அப்படின்னு ஆறுதலா சொன்னவ ராஜிய படுக்க வச்சு அவளை தட்டி கொடுத்தா. ராஜாங்கமும் தன்னோட மகளோட கால் பக்கத்திலேயே உட்கார்ந்து மகள் தூங்குற வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாரு. உமா தன்னோட பொண்ணை தடவி கொடுத்து தட்டி கொடுத்துட்டே இருந்தா. தாயோட கைகளை இறுக்கமா பிடிச்சபடியே விக்கி விக்கி அழுதுகிட்டே தூங்கினா ராஜி. பெத்தவங்களுக்கு ராஜிய புரிஞ்சுக்கவே முடியல. ஆனாலும் தன்னோட பொண்ணு அழவே கூடாதுன்னு நினைச்சவங்க அவளை அழாம பாத்துக்கிறதா இப்போ தங்களுக்கு இருக்கிற ஒரே பொறுப்பு அப்படின்னு நினைச்சபடி தூங்குற அவளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பெத்தவங்க. மகள் சிறிது நேரம் கழிச்சு தூங்கின உடனே பெத்தவங்க அறையை விட்டு வெளியே வந்தாங்க. ராஜாங்கத்தை பார்த்த உமா, இப்போ என்னங்க பண்றது, டாக்டர் வரவே வேண்டாம்னு சொல்றாளே, நாராயணன் டாக்டர் வேற இப்போ வந்துருவாரு, இப்போ என்ன பண்றது, அவரை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டா உமா. நீ அதை பத்தி கவலைப்படாத உமா, இதோ இப்ப நானே அவருக்கு கால் பண்ணி அவரை வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னவரை வியப்போட பார்த்தா உமா. அப்போ பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அது நமக்கு தெரியாமையே போயிடுமே அப்படின்னு கேட்டா. இருக்கட்டும் உமா, ஒரு 2 நாள் தான் போகட்டுமே, ராஜி நல்ல மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை வர சொல்றேன் அப்படின்னு சொன்னவர் அலைபேசி எடுத்து நாராயணனை திரும்ப கூப்பிட்டாரு. அவர்கிட்ட இன்னைக்கு வர வேண்டாம், இன்னும் 2 நாள் கழிச்சு நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்தா போதும்னு சொல்லிட்டு போனை வச்சவரு, நீ போய் ஏதாவது சாப்பிடு உமா, நீ ரொம்ப நேரமா சாப்பிடாம இருந்தா பிரஷர் உனக்கு அதிகமா வரும் அப்படின்னு கண்டிச்சு சொல்லிட்டு தன்னோட அறைக்கு கிளம்பினாரு. உமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ராஜாங்கத்தை பார்க்க அவங்களோட அறைக்கு வந்தா. ராஜி நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ராஜி இப்படி அழுது நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே, அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நம்ம மாதவனுக்கு எதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டவகிட்ட, இல்லை உமா வேண்டாம் வேண்டாம், பாவம் அவனே அங்கே பிஸ்னஸ் டென்ஷன், குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பிஸியாக இருப்பான், அவனை போ தொல்லை பண்ணுறதெல்லாம் வேண்டாம், அவன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை பற்றி பேசிக்கலாம், என்ன இன்னொரு 3-4 நாள் தானே, அவன் வந்துடுவான் விடு, நீ போய் தூங்குமா கொஞ்ச நேரம், ராஜியை நினச்சி நீ கவலைப்படாத, நம்ம எதுக்கும் இன்னொரு தடவை அப்புறமா ராஜி கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு ராஜாங்கம். சரிதாங்க அப்படின்னு சொன்ன உமா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா. இரவு உணவின் போது கல்பனாவும் லதாவும் வர உமா அவங்களுக்கு பரிமாறினபடி இருந்தா. அப்போ அங்க வந்த ராஜி பெத்தவங்களை பார்த்து சிநேகமா புன்னகைத்தா. அந்த புன்னகையில உமாவோட மனசு கொஞ்சம் தெளிஞ்சது. ராஜாங்கம் மகளை பார்த்து, வாடா வந்து சாப்பிடு, ரொம்ப ஓஞ்சு போய் தெரியற பாரு அப்படின்னு சொன்னாரு. டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்த ராஜிய வெச்ச கண்ணை வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தா கல்பனா. அவளுக்கு அவ முகத்துல ஏதோ வித்தியாசம் தெரியற மாதிரி இருந்தது. உடனே, என்னாச்சு ராஜி, முகமெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கு, ரொம்ப நேரம் அழுதியா என்ன, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா, 2 நாள் உன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தானே போனேன், அங்க ஏதாவது பிரச்சனையில சிக்கிட்டியா, டாக்டர் கிட்ட போயிடலாமா அப்படின்னு வரிசையா கேட்டுட்டு போனா கல்பனா. அவ கேட்ட கேள்வியில ராஜியோட உடம்பு கொஞ்சம் அதிர்ந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அவளை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவளுடைய வியாதியும் எனக்கு தொத்திக்கிச்சு போல, அதான் ரொம்ப டயர்டா இருக்கு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னவ இட்லியை எடுத்து வாயில வச்சா. பக்கத்துல இருந்த லதா ராஜிய உத்து பார்த்தா. அவ போட்டிருந்த சுடிதார் மார்பிள் மேல கொஞ்சம் விலகவும் அதுல ரத்தம் கசிந்த பல் தடயத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா லதா. அது பல் தடயமா இல்ல நகைக்கீரலா, அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வினாடிதான் அதை அவ பார்த்திருப்பா. அடுத்த வினாடியே ராஜி தன்னோட சுடிதாரை சரி பண்ணிக்கவும் அதுக்கப்புறம் அவளால அந்த தடயத்தை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் நுணுக்கமா பார்த்துக்கிட்டே இருந்தா லதா. லதாவும் கல்பனாவும்
தன்னையே தோல் உரிக்கிறது மாதிரி பார்த்துட்டு இருந்ததை உணர்ந்த ராஜி வேகமா சாப்பிட்டு முடிச்சு அந்த தட்டிலேயே கையை கழுவிட்டு, சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு வேகமா அங்கிருந்து எழுந்து போனா. மகள் அப்படி அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு வேகமா எழுந்து போறத பார்த்த ராஜாங்கம் தன்னோட அக்கா பொண்ணையும் பார்த்து முறைச்சு பார்த்தாரு. இவங்க இப்படி முழிச்சு பார்த்தா தன்னோட பொண்ணு எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு நினைச்சவர் அவளும் பாதி சாப்பாட்லயே கையை கழுவிட்டு எழுந்து போனாரு. கணவனும் பொண்ணும் சரியாவே சாப்பிடாத நினைச்சு வருத்தப்பட்டா உமா. ஆனா கல்பனாவும் லதாவும் வயிறார நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எழுந்து போனாங்க. அவங்க எழுந்து போனதுக்கு அப்புறம் உமா எதுவுமே சாப்பிட பிடிக்காம சமையல்கார அம்மாவை அழைச்சிட்டு டைனிங் டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகும்படி சொல்லிட்டு அவளும் தன்னோட கணவன் அறைக்கு போய் படுத்துக்கிட்டா. ராஜாங்கத்துக்கு தன்னோட மனைவி பக்கத்துல வந்து படுத்ததும் அவளை எழுப்பி மறுபடியும் ராஜியை பத்தியே பேச அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ராஜிக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவருக்கு உள் மனசு சொல்லிட்டே இருந்தது. ஆனா என்ன பிரச்சனைன்னு தான் அவரால் புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை முகிலனால ராஜிக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமோ அப்படின்னு நினைச்ச மறு வினாடி அவரால் தூங்க கூட முடியல. அந்த நோக்கத்திலேயே தான் தாயே யோசிக்கவே இல்லை இவ்வளவு நேரம் அப்படின்னு நினைச்சவரு உடனே மாதவனுக்கு அலைபேசியில கூப்பிட்டாரு. நைட்டு 10 மணிக்கு தன்னோட அப்பா கிட்ட இருந்து போன் வந்ததை உணர்ந்த மாதவன் உடனே தொலைபேசி எடுத்து பேசினான். என்னப்பா இந்த நேரத்துல, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பதட்டத்தோட கேட்ட மாதவன் கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாதவா, இங்க ராஜி ஃப்ரெண்டோட வீட்டில் போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வரேன்னு போனான். போயிட்டு வந்த நிமிஷத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, காய்ச்சலெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனா அழுதுட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாரு ராஜாங்கம். ஐயோ அப்பா, பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, அவளுக்கு எப்பவுமே ரொம்ப இலகின மனசு. ஃப்ரெண்டு கஷ்டப்படுறத பார்த்து அவளுக்கும் அழுக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னொரு 2-3 நாள்ல நானே கிளம்பி வந்துடுவேன், அதுக்குள்ள ராஜிய சமாளிக்க பாருங்க அப்படின்னு சொல்லி அலைபேசிய அணைச்சான் மாதவன். அலைபேசிய வச்ச மாதவனுக்குள்ள நிம்மதியான தூக்கம் அதுக்கப்புறம் வரவே இல்லை. தன் அப்பா இவ்வளவு பதட்டத்தோட அலைபேசியில அழைச்சு இந்த நேரத்துல ராஜியை பத்தி சொல்றாருன்னா கண்டிப்பா அது சாதாரண விஷயமா இருக்காது. நாம உடனே போற சூழ்நிலையில இருக்கோம். ஆனா பக்கத்துல படுத்துட்டு இருக்கோம் வேதிகாவை பார்த்தான். இவளை எப்படி கூட்டிட்டு போறது? பழையபடி இவளை வேலைக்காரின்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு இப்போ அவனுக்கு மனசே வரல. கண்டிப்பா அப்படி நடக்கவே கூடாது. அதுக்காக இப்போ இவளை தனியா இங்க விட்டுட்டு போகவும் அவனுக்கு மனசு வரல. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நினைச்ச மாதவனுக்கு தலையே வலிச்சது. மாதவனுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவளை மனைவின்னு அழைச்சிட்டு போகவே முடியாது. அதுக்காக குழந்தையும் இவளையும் பிரிக்கவும் முடியாது. இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே இருந்தவனுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தூக்கமே வரல. தூக்கமே வராம புரண்டு படுத்துவன் கடைசியா அறையை விட்டு வெளியில போனான். அறையை விட்டு வெளியில போகும்போது குழந்தையோட தொட்டில ஒரு வினாடி நின்று பார்த்தான். குழந்தை நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தது. பக்கத்துல இருக்கிற பால்கனியில போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பின்பக்கமா ஏதோ சத்தம் கேட்க என்னன்னு திரும்பி பார்த்தான். அங்க வேதிகா தான் நின்றுட்டு இருந்தா. என்ன, இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு தூக்க கலக்கத்தோடைய கேட்டவகிட்ட இவகிட்ட இப்போ பேசியே ஆகணுமே அப்படின்னு நினைச்சவன், அதில்ல வேதிகா, இங்க வந்து கொஞ்சம் உட்கார்றியா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னான். இவன் இவ்வளோ பொறுமையா பேசி கேட்டு அறியாத வேதிகா சரிதான் அப்படின்னு பக்கத்துல இருந்த நாற்காலியில போய் உட்கார்ந்தா. அவளுக்கு எதிர்ப்புற நாற்காலியில உட்கார்ந்த மாதவன் வேதிகா கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம கைகளை பிசைஞ்சபடி உட்காண்டிருந்தான். என்ன விஷயம் சொல்லுங்க, பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அதை கேட்ட மாதவன், வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, எனக்கு அப்பா போன் பண்ணாங்க வேதிகா, ராஜி ஃப்ரெண்டை பார்க்க 2 நாள் வெளியில போனா, திரும்பி வந்து அழுதுகிட்டே இருக்காளாம். இப்போ அப்பா என்ன சீக்கிரமா இங்க வேலையை முடிச்சுட்டு அங்க வர சொல்றாரு.
இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட வேதிகா, அதனால் என்ன, நம்ம நாளைக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு அவ சொல்றத நம்ப முடியாம பார்த்தான் மாதவன். என்ன வேதிகா சொல்ற, நாளைக்கே போனா உன்னை மறுபடியும் நான் வேலைக்காரியா தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினான். அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. வாழ்க்கை ஃபுல்லா நான் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். அதுதான் என்னோட தலையெழுத்து. அதனால் என்ன, என் குழந்தைய என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்காம இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதை கேட்ட மாதவன் எரிச்சல் அடைஞ்சான். வேலைக்காரியா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் இப்படி உட்கார்ந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. மண்டையில உனக்கு மூளையே இல்லையா அப்படின்னு கேட்டான் அவன். அதை கேட்ட வேதிகாவுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. உங்களுக்கு எப்பவுமே உங்க குடும்பம் தான் முக்கியம். என்னை பத்தி என்னைக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்க? வேலைக்காரியா தானே வந்துட்டு போறனே, இப்போ அதுக்கு என்ன புதுசா என்னமோ புதுசா என்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன வேலைக்காரியா தானே கூட்டிட்டு போறீங்க. அப்போ என்கிட்ட பெர்மிஷனா கேட்டீங்க, ஆர்டர் தானே போட்டீங்க. இப்ப என்ன புதுசா அப்படின்னு குத்தி காட்டி பேசினா வேதிகா. அதை கேட்ட மாதவனுக்கு கோபம் கொஞ்சம் வந்துச்சு. ஏண்டி, உன்னை எல்லாம் ஒரு மனுஷியா மதிச்சு உன்னை உட்கார வச்சு என்னோட பிரச்சனையெல்லாம் சொல்லி உன்கிட்ட தீர்வு கேட்டா எகத்தாலமாவா பேசுற அப்படின்னு திருப்பி கேட்டுட்டு, அம்மா தாயே பரதேவதை, இப்போ நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா வேலைக்காரியா தான் கூட்டிட்டு போகணும். அது எனக்கே தெரியும். ஆனா இப்போ எமர்ஜென்சியா நம்ம போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைச்சினா எனக்கு அதுவே போதும். கொஞ்ச நாள் கழிச்சு நீதான் என்னோட மனைவின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னான் மாதவன். அதுதான் எப்படி சொல்ல முடியும்? அங்க உங்களுக்கு ஒரு ஆசை மனைவி லதா காத்துட்டு இருக்காளே, அவ ஒத்துக்கணுமே அப்படின்னு மீண்டும் எகத்தாளமா கேட்டா வேதிகா. அப்படி கேட்டவளையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். உங்க ஆசை மனைவி வீட்டுல இருக்கும்போது என்ன எப்படி உங்க மனைவின்னு உங்க வீட்டுல சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டவளையும் முறைச்சு பார்த்தான் மாதவன். இத பத்தி நம்ம பேசணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து பேசணும், பரவாயில்லையா? லதா என்னோட மனைவியா வந்து உட்கார நீ தானடி காரணம். அப்படிங்கறதெல்லாம் அடிக்கடி உனக்கு நான் சொல்லிட்டே இருக்கணும் இல்லையாடி? அப்படி சொன்னா மறுபடியும் நமக்குள்ள சண்டை தான் வரும், பரவாயில்லையா அப்படின்னு எரிச்சலோட கேட்டான் மாதவன். அவன் சொன்னதை கேட்ட வேதிகாவுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு வர தலை குனிஞ்சு உட்கார்ந்தா. அவ தலை குனியறத பார்த்த மாதவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவளை மறுபடியும் குத்தி பேச ஆரம்பிச்சான். நீ மட்டும் அன்னைக்கு உண்மையை சொல்லியிருந்தா இத்தனை பிரச்சனைகளுக்கும் அவசியமே இல்லாம போயிருக்கும். கட்டின புருஷனை நம்பாம ஓடி போனவளுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு வார்த்தைகளை விட்டான் மாதவன். அதை கேட்ட வேதிகாவோட முகம் கோவத்துல செவந்து போச்சு. இவன்கிட்ட கொஞ்சம் தாழ்ந்து பேசினா நம்மளையே அவன் ஏறி மிதிப்பான் அப்படின்னு உணர்ந்தவ, இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? என்ன வேலைக்காரியா தான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்ல வரீங்களா? அதான விஷயம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க? சரி, நான் அப்படியே வரேன். எனக்கு என் பையன் கூட இருந்தா அதுவே போதுமா உங்களுக்கு அப்படின்னு படப்படன்னு பேசிட்டு தன்னோட அறைக்கு போனா வேதிகா. அவ போறதையே பார்த்துக்கிட்டு இருந்தான் மாதவன். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த பிரபாகரன் தான் அப்படின்னு நினைச்சவன் தன்னோட கை கடிகாரத்துல மணியை பார்த்துட்டு உடனே தன்னோட அலைபேசி எடுத்து பிரபாகரனுக்கு கூப்பிட்டான். 2வது ரிங்லேயே போனை எடுத்த பிரபா, சொல்லுங்க பிரதர், என்ன இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டவன் கிட்ட, டேய் பிரபா, நீ இங்க வர வேண்டிய நேரமெல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கே நான் சொன்னேன்ல, அந்த பிளான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும், சீக்கிரமா இந்தியாவுக்கு வந்து சேரு அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பிரபாகரன் மனசுல ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு விசில அடிச்சான். ஓ அப்படியா பிரதர், சரிதான், நானும் இப்போ எப்படா இந்தியாவுக்கு வர சொல்லுவேன்னு காத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு பேசினப்போ நான் சொல்லும்போது நீ வந்தா போதும்னு சொன்னியே, இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அடுத்த 2வது நாளே வர சொல்லிட்டீங்க. என்னோட ஆசை நிறைவேற நாள் நெருங்குது அப்படின்னு சந்தோஷத்துல சொன்னவன், இன்னும் 3-4 நாள்ல உங்க வீட்டுல நான் இருப்பேன், சரிதானே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போனை அணைச்சான் பிரபாகரன். பிரபாவோட சந்தோஷத்தை உணர்ந்த மாதவனுக்குள்ளேயும் ஒரு பெரிய மன நிம்மதி வந்துச்சு. இனி பிரபாகரன் தன்னோட வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்ப போறான் அப்படின்னு நினைச்ச மாதவன்
ஒரு பெரிய பெருமூச்சு விட்டபடி தன்னோட அறைக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிருந்தான். தன் அண்ணன் கிட்ட பேசின பிரபா பழைய நினைவுகளை மூழ்கி போனான். பிரபாகரன் மாதவனுடைய அம்மா உமாவோட தங்கச்சி சுஜாதாவோட பையன். சுஜாதா தன் கணவன் ராகவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தா. சுஜாதாவோட கணவர் ராகவன் சுஜாதா மேல ரொம்ப உயிரா இருந்தவர். அவங்களுக்கு பிரபாகரன் ஒரே பையனா பிறந்தான். காதலிச்சு வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுஜாதாவும் ராகவனும் திருமணம் ஆன கையோடையே யுஎஸ்ஏக்கு போயிட்டாங்க. அங்கதான் அவங்களுக்கு பிரபா பிறந்தான். பிரபா பிறந்த கொஞ்ச வருஷத்திலேயே ராகவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அங்க ராகவன் உருவாக்கிய கம்பெனிய சுஜாதாவும் பிரபாகரன் தான் இப்போ மேற்கொண்டு கவனிச்சுட்டு வராங்க. ராகவன் இறந்து பல வருஷங்கள் கழிச்சு ஒரு நாள் சுஜாதா உமாவுக்கு அலைபேசியில கூப்பிட்டு பேசினான். உமாவும் இனி குடும்ப பகை நீடிக்க வேண்டாம்னு நினைச்சு தன்னோட தங்கை கிட்ட நல்ல உறவை வச்சிருந்தா. ஒரு தடவை யுஎஸ்க்கு மாதவன் வீட்டிலிருந்து பிரபாகரன் கூப்பிட பிரபாகரன் அங்க வந்திருந்தான். லதாவை அங்க பார்த்து அவ மேல காதல் வச்சான். ஆனா லதாவும் மாதவனை விரும்புறதா தெரிஞ்சதும் தன்னோட காதல் தோல்வியை ஏத்துக்க முடியாம மனசு தவிச்சு போயிருந்தான் பிரபாகரன். அன்னைக்கு மனம் வெறுத்து இந்தியா விட்டு யுஎஸ்ஏக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் இந்தியாவுக்கு போகவே இல்லை. அவனுக்கு மாதவனுக்கும் லதாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் லதாவை மறக்க முடியாம வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தன்னோட பிசினஸையே உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தான் பிரபாகரன். இப்போ திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி மாதவன் ஃபோன் பண்ணி அங்க நடந்த விஷயத்தெல்லாம் விளக்கமா சொல்லியிருந்தான். மறுபடியும் லதா தனக்கு கிடைப்பா அப்படின்னு பிரபாகரனுக்கு நம்பிக்கையே இல்லாம இருந்தான். மாதவன் பேசினதும் அது கனவா நிஜமானே தெரியாம சந்தோஷத்துல தன்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டான். அந்த அளவு லதா மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தான் பிரபாகரன். மாதவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்ட பிரபாகரன் லதாவை மனசுல திட்டினான். அடி பாவி, உனக்காக நான் எவ்வளவு வருஷம் காத்துட்டு இருக்கேன். நீ என்னடானா மாதவன் மாதவன் அவன் பின்னாடியே சுத்தி உனக்கு கேன்சர்னு வேற போய் சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்க வச்சிருக்கியே முட்டாள். நீ என்ன கல்யாணம் பண்ணிருந்தா உன்னை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கியிருப்பேனேடி அப்படின்னு மனசுல திட்டினான் பிரபாகரன். என்னவோ இப்பவாவது தன்னோட காதல் நிறைவேற போகுது அப்படிங்கிற ஆசையில இந்தியா வர காத்துட்டு இருந்தான். இன்னைக்கு மறுபடியும் மாதவன் அழைச்சு இந்தியாவுக்கு சீக்கிரமா வர சொன்னதும் அவனுக்கு தலையும் புரியல காலும் புரியல. தன்னோட அம்மா சுஜாதாவுக்கு ஏற்கனவே தன்னோட மகனோட உள்ளம் தெரியும். அதனால கண்டிப்பா சுஜாதா பிரபாகரனோட ஆசையை தடுக்கவே மாட்டா. இனி இந்தியாவுக்கு போய் லதா கூட கொஞ்சம் பழகி அவ மனசுல இடம் பிடிக்கணும், அதுக்குண்டான வழியை யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சபடியே தன்னோட அலுவலக வேலையில இறங்கினான் பிரபாகரன். அடுத்த நாள் உமா ராஜிய பார்க்க அவளுடைய அறைக்கு போயிருந்தா. இரவு முழுவதும் ராஜி அழுதிருப்பா போல இருந்தது. முகமெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் செவந்து இருந்தது. அதை பார்த்த பெத்த வயிறு பத்தி எரிஞ்சது. இவளுக்கு என்னதான் ஆச்சோ, பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே அதை தீக்கிறதுக்கான வழியாவது பார்க்கலாம். இப்படி எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா நாம என்னதான் பண்றது அப்படின்னு மனசுல வேதனைப்பட்டபடி ராஜிய அணுகி மறுபடியும் காரணத்தை கேட்டா உமா. ஆனா காரணத்தை சொல்லாம மறுபடியும் அவ அழ ஆரம்பிக்கவும் உமா தன்னையே நொந்துக்கிட்டா. இல்லடா ராஜி, எதுவுமே சொல்லாத நீ, போதுமா? நான் எதுவுமே உன்னை கேட்கவே மாட்டேன். நீ அழாம இருந்தா எனக்கு அதுவே போதும். நீ கொஞ்ச நாளைக்கு இந்த ரூம்லயே இரு. உனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் நானே இங்க கொண்டு வந்து தந்துடுறேன். நீ ஹால்ல கல்பனா அத்தை முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடும்போது அவங்க உன்னை உத்து உத்து பாக்குறாங்க. அதனால உன்னோட முகம் இன்னும் வாடி போகுது. கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே இரு ராஜி அப்படின்னு சொல்லி தன்னோட மகளை வருடி விட்டா. தன் தாயோட கைய இறுக பற்றிய அவள் மார்பிள வச்சுக்கிட்டு அன்பா சாஞ்சுக்கிட்டா ராஜி. தனது மகளை அன்போட அரவணைச்ச உமா அவளுடைய முதுக ஆதரவா தட்டி கொடுத்து அவளுக்கு சாப்பிட்றதுக்கு உணவை ஊட்டி விட்டு அவளை தூங்க வச்சு போர்வையை போத்திட்டு மறுபடியும் அறையை விட்டு வெளியே வந்தா. அப்போ அவளுடைய அலைபேசி ஒலிக்க அதை எடுத்து பேசினா உமா.
அழைச்சிருந்தது யுஎஸ்ஏலிருந்து அவருடைய தங்கை சுஜாதா. தங்கையோட பெயரை திரையில பார்த்ததும் தன்னோட கவலையெல்லாம் மறந்து ஆசையா போன் எடுத்து பேசினான். ஏய் சுஜாதா, என்ன ரொம்ப நாளா போனே காணோம்? எப்படி இருக்கான் பிரபாகரன்? நீ எப்படி இருக்கே? இங்க பிரபாகரன் வந்து 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீயும் வர்றதே இல்லை. ஒரு தடவையாவது வந்துட்டு போலாம் இல்லையா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட சொன்னா உமா. அதை கேட்ட சுஜாதா தன்னோட அக்காவோட பாசத்தை ரசிச்சபடி, இப்போ அதுக்குதான்க்கா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிருக்கேன். நானும் பையனும் இந்தியா கிளம்பி வரலான்னு நினைக்கிறோம். ஆனா இங்க கொஞ்சம் பிசினஸ் ஒரே டென்ஷன், வேலை ஜாஸ்தியா இருக்கு. அதனால இப்போதைக்கு நான் பிரபாகரனை மட்டும் கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேனே, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் சுஜாதா. அதை கேட்ட உமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பாடா, எப்படியோ பிரபாகரன் வரானே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனசுல நினைச்சவன், பிரபாகரன் வந்தா இந்த வீடே கலகலன்னு இருக்கும். அவன் எப்பவுமே சிரிச்சு சிரிச்சு பேசி மத்தவங்களையும் சிரிக்க வைப்பான். அவன் இப்போதைக்கு வந்தா ராஜியோட கவலைகள் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சவன் சந்தோஷத்தோட சுஜாதா கிட்ட பேசினான். நீ பிரபாகரனை இங்க சீக்கிரம் அனுப்பு சுஜாதா. எவ்வளோ நாள் வேண்டாலும் அவன் இங்கே இருக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஏக்கத்தோட சொன்னான். தன்னோட அக்காவோட பாச மழையில நினைஞ்ச சுஜாதா, சரி அக்கா, இன்னும் 2 நாள்ல பிரபாகரன் அங்க வந்துருவான் அப்படின்னு சொல்லி போனை வச்சா. தன்னோட தங்கையோட மகன் இன்னும் 2 நாள்ல வரான் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே உமாவுக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. இனி இந்த வீட்டுல பாதி பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு நினைச்சவன் பிரபாகரனோட வருகையை பத்தி தன்னோட கணவன் கிட்ட சொல்ல ஆசையா ராஜாங்கத்துக்கிட்ட போனா உமா. ராஜாங்கத்துக்கும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். பிரபாகரன் வரானா அவருக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா? அவருக்கு பிரபாகரன்னா ரொம்ப பிடிக்கும். நல்ல பையன், மற்றவங்களுடைய மனசு நோகடிக்காம பேசுவான். வெளிப்படையா சொன்ன ராஜாங்கம் தன்னோட மகளுக்கு இப்போ பிரபாகரனோட ஆறுதலான பேச்சு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சவர் உமா கிட்ட தன்னோட சந்தோஷத்தை சொல்லிட்டு அவருடைய வேலையை கவனிக்க போனாரு ராஜாங்கம்.